நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திமுக ஃபேமிலிக்கும் திமுக கட்சிக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்கு. அவங்க கூட இருந்து பயணம் பண்ண தனியும், அவங்க கூட இருந்து ஒன்று ஓட்டு வாங்கி கொடுக்கணும், இல்லை காசு சம்பாதிச்சு கொடுக்கணும். கொடுக்க தனியும் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அழகிரிக்குள்ள பிரச்சனை வரும்போது அழகிரி பிரச்சனைக்காக எத்தனை குடும்பத்தை எரிச்சாங்க. தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனை கிளப்பினாங்க இந்த சன் டிவி. கலாநிதி மாறன் தயாநிதி மாறனே வச்சுக்கோங்க, காசுக்காக கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் ஏமாத்தல, ஷேரை வாங்குறதுக்கு போலி கையெழுத்து வாங்கி. இவங்க ஒரு சுயநல கும்பல். டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்தவரை அவங்க யூஸ்வல் கலப்பணி என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க, போட்டு கோழி பிரியாணி கொடுப்பாங்க, ஆட்களை கூட்டுவாங்க, கூட்டிக்கிட்டு போவாங்க. அவங்களுடைய பணி என்ன இருக்குன்னா, அந்த கொடுக்குற காசுக்கு அவன் வேலை பார்ப்பான். 11 மணி ஆச்சுன்னா போய் உட்காந்துருவான். சாயந்தரம் மறுபடியும் காசு கொடுப்பாங்க, கூப்பிடுவாங்க. அவன் கட்சிக்காரனே காசு கொடுத்தா தான் வருவான். பட் விஜயண்ணாக்கு அப்படி இல்லை. கனிமொழி அவர்களை ஜெயிலுக்கு அனுப்புனது அந்த குடும்பத்தோட காசு ஆசை, பவர் ஆசையால தான். கனிமொழியே அவங்க குடும்பம் தானே இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்குள்ளேயே அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. முன்ன பின்னன்னு தான் பார்க்கணும். கனிமொழியை ஜெயிலுக்கு அனுப்புனது யாரு காரணம் அப்படின்னு ராஜாவே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் காரணம். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அவர் பிடிஆர் ஏஏ ஆடியோ, ராஜா ஏஏ ஆடியோ, கேட்கறவனுக்கு தெரியாது. மக்கள் வெள்ளத்தை பார்த்தீங்களா இல்லையா? தூத்துக்குடியில் அந்த மணலை தாண்டி இருக்குது கடலா இல்லை சிட்டிக்குள்ள கடலாங்கிற மாதிரி இருந்தது. எங்க போற இடம்லாம் பரப்புரை ரத்துல ஆயிட்டு இருக்கு. வேற வழி இல்லை, அவ்வளோ கூட்டம் வருது. பேச முடியாம எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அது இப்போ அந்த ஜனநாயக லீக்குக்கு அந்த விஷயத்துல பின்னணியில் ஏதாவது அரசியல் காரணம் கண்டிப்பா இருக்கும். அவருக்கு மன உளைச்சலை கொடுக்கணும், அதுதான் இவங்களுடைய நோக்கமே. இதுல பிஜேபி திமுக ரெண்டு பேருடைய கைகறியும் இருக்கு. அவங்க கணக்குல எழுதிட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகா ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் பிஸியா கொஞ்சம் இல்லை, நிறையவே பிஸியாக போய்கிட்டு இருக்கோம். எப்படி சார் கள பணிகள்லாம் போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள்கிட்ட வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. விஜயண்ணா அமோகமாக வெற்றி பெற போறாரு, அது கண்கூட தெரியுது. இருந்தாலும் எதிர்கட்சிகள் என்ன சூழ்ச்சி செய்யுமோ அதுக்காக நாங்கள் எதிர்கட்சியா முழு விழிப்புணர்வோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சியாக இன்னைக்கு விஜயண்ணாக்கு எதிராக எல்லாருமே தான் இருக்காங்க. நான் தனி ஆள் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்காரு. நான் கொஞ்சம் விலைக்கு பாரு, 8 கோடி பேர். அந்த பாட்டில் வர்ற அந்த வரி உண்மைதான். விஜயண்ணன் பின்னாடி மக்கள் இருக்கிறாங்க, விஜயண்ணன் முன்னாடி எதிரிகள் வரிசையாக இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமெல்லாம் பவர், பணம். அண்ணனோட நோக்கமெல்லாம் மக்கள் நலம். அதனால் மக்கள் நலனா பவர், பணமா, தூய சக்தியா தீய சக்தியா போட்டு பார்த்துடலாம். இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போ நீங்கள் டி நகர் தொகுதியில் நிறையா களப்பணிகள்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க. எப்படி டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தொகுதியை மட்டும் சொல்லுங்கள். டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்தவரை அவங்க யூஸ்வல் களப்பணி என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க, கோழி பிரியாணி கொடுப்பாங்க, ஆட்களை கூட்டுவாங்க, கூட்டிக்கிட்டு போவாங்க. அவங்களுடைய பணி என்ன இருக்குன்னா, அந்த கொடுக்குற காசுக்கு அவன் வேலை பார்ப்பான். 11 மணி ஆச்சுன்னா போய் உட்காந்துருவான். சாயந்தரம் மறுபடியும் காசு கொடுப்பாங்க, கூப்பிடுவாங்க. அவன் கட்சிக்காரனே காசு கொடுத்தா தான் வருவான். பட் விஜயண்ணாக்கு அப்படி இல்லை. 234 தொகுதியிலையும் அண்ணன் தான் நிற்காரு. அண்ணன் பின்னாடி உள்ள கூட்டங்கிறது மகளிர், இளைஞர்கள், பெண்கள், எல்லாருமே ஒட்டுமொத்தமாக. ஒன்றும் இல்லை, நான் நிறைய கண்கூட பார்க்குறேன்னா சொல்லி மாளாது. ஒரு டீ கடையில் போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. நம்மளா டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்றவங்ககிட்ட அந்த டீ கடைக்கார அம்மா கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும், தளபதிக்கு தான் ஓட்டு போடணும். இந்த தளபதி ஒரே தளபதி தான், விஜயண்ணா மட்டும்தான், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், பிசில் தான் நம்ம சின்னம் அப்படின்னு எங்களுடைய பரப்புரையை மக்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க.
அவங்க காசு கொடுத்து அவங்க ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணாக்கு மக்கள் அந்த பரப்புரை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் ஒரு பெரிய கிண்டல் முன்னாடி இருந்தது, இவங்க ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ஓட்டர் ஐடியே கிடையாது, சின்ன பசங்க. இல்ல இப்ப சிஎம் சொல்றாரு திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் திருந்தட்டும், ஃபர்ஸ்ட் சிஎம் திருந்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தூக்கி வெளில போடுறது மட்டும்தான் அந்த எலெக்ஷனை. சின்ன பசங்க அவங்களுக்கு ஓட்டே கிடையாது, கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்களா? நமக்கு ஓட்டு இருந்தால் ஒரு ஓட்டு இல்லாதவன் 10 ஓட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தைங்க சொல்கிறத அந்த குடும்பமே கேட்குது. அந்த குழந்தைங்க க்யூட்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணால் எல்லாரும் பார்த்து அதை ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அட்மையர் ஆகி விஜயண்ணாக்கு ஃபோட்டோ தான் என்ன அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. விஜயண்ணா தெளிவாக சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம், ஒத்த பைசா தொட மாட்டோம், அவசியம் இல்லை, தில் இருந்தால் தைரியம் இருந்தால் எடப்பாடியும் ஸ்டாலினும் இதை சொல்லட்டும் அப்படின்னு. இதுக்கு மேலே ஒரு தலைவர் என்ன உறுதி கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அவரை வந்து ஆரம்பத்திலேருந்தே இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்கள் எல்லாத்தையும் நிராகரித்தாங்க. இனிஷியலாக ஒரு நடிகர் அப்படின்னாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மாநாட்டில் கொள்கையெல்லாம் சொல்லி கொள்கை தலைவரெலாம் அறிமுகப்படுத்தவும் கொள்கை இல்லை என்ன கொள்கை அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அப்புறம் போராட்டம் கூட்டம் வர்றதை பார்த்துட்டு அதில் ஒரு பொறாமப்பட்டு அதில் ஒரு சில சதிகளை பண்ணாங்க. அதுக்கு இவர் தான் காரணம்னு சொன்னாங்க. அப்பவும் மக்கள் ஏற்றுக்கலை. இவர் அங்கே போகல, அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னாங்க, அப்பவும் மக்கள் ஏற்றுக்கலை. இப்படி இவர் மீது இந்த எதிர்க்கட்சிகள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்யும் போதும் அதை நிராகரிக்கிறது மக்கள். அண்ணன் அமைதியாக தான் இருந்தார். மக்கள் அதை நிராகரிச்சுக்கிட்டே இருக்க அவருக்கு மறுபடியும் பல அழுத்தங்கள், ஜனநாயகனை நிப்பாட்டினாங்க, ஜனநாயகனை லீக் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் வந்து மக்கள் முடிவு எடுப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டார். இல்லை, அதில் ஒரு வியாபாரம்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய பெயின் அப்படிங்கிறது பீப்புளுக்கு தெரியும். அது எத்தனை பேரோட உழைப்பு, எவ்வளோ பெரிய முதலீடு. அண்ணனோட கடைசி படம் அண்ணனை சொல்லியிருக்காரு, அந்த கடைசி படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், எவ்வளோ பெரிய வசூலாகும், அந்த 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 இதை உடைக்கணுமா. இந்த திமுக ஃபேமிலியோட டிஎன்ஏ எப்படி அப்படின்னா, திமுக ஃபேமிலிக்கும் திமுக கட்சிக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்குது. அவங்க கூட இருந்து பயணம் பண்ண தனியும், அவங்க கூட இருந்து ஒன்று ஓட்டு வாங்கி கொடுக்கணும், இல்லை காசு சம்பாதிச்சு கொடுக்க தனியும் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, 2000 இவங்க வந்து முஸ்லீம்கள் மேலே பிஜேபி அவ்வளோ பெரிய கலவரத்தை தூண்டும் போதும் பதவி சுகத்துக்காக அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. முரசொலி மாறன் இறக்கதனையும் அவர் அமைச்சராக இருக்கத்தனையும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியில் இருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அவதூறு அள்ளி வீசிட்டு இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கணும்னு எங்களுடைய நண்பர் அப்படின்றாங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு சங்கி முத்திரை கொடுத்துனாங்க. இன்றைக்கி கமலஹாசனை கூட வைக்கும்போது அவங்களுக்கு இனிக்குது. விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை மோசமானதுக்கும் மனநிலை மோசமானதுக்கும் முக்கியமான காரணம் திமுக தான். அன்னைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இன்றைக்கி தேமுதிகவை அந்த 1000 ஓட்டு 5000 ஓட்டுக்காகவும் கூட வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. மண்டபத்தில் இடித்ததுலேருந்து, அவர் பேரை கெடுத்ததுலேருந்து, அவர் மேலே குடிகாரம் பட்டம் கட்டினதுலேருந்து, அவரை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது. கனிமொழி அவர்களை ஜெயிலுக்கு அனுப்புனது அந்த குடும்பத்தோட காசு ஆசை, பவர் ஆசையால தான். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. கனிமொழியா உங்க குடும்பம் தானே இருக்கட்டும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. முன்ன பின்னன்னு தான் பார்க்கணும். கனிமொழியை ஜெயிலுக்கு அனுப்புனது யாரு காரணம் அப்படின்னு ராஜாவே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் காரணம். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போனோம். அவர் பிடிஆர் ஏஏ ஆடியோ, ராஜா ஏஏ ஆடியோ, கேட்கறவனுக்கு தெரியாது. அழகிரிக்குள்ள பிரச்சனை வரும்போது அழகிரி பிரச்சனைக்காக எத்தனை குடும்பத்தை எரிச்சாங்க. தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை கிளப்புனாங்க இந்த சன் டிவி. அதுவாக இருக்கட்டும், கலாநிதி மாறன் தயாநிதி மாறனே வச்சுக்கோங்க. காசுக்காக கலாநிதி மாறன் தயாநிதி மாறனை ஏமாத்தலை, ஷேரை வாங்குறதுக்கு போலி கையெழுத்து வாங்கி. ஸோ இந்த குடும்பத்தோட டிஎன்ஏவே அவங்க சார்பாக இருக்கும்போது ஒன்றும், அவங்களுடைய பவர் வேணுங்கிறதுக்காக ஒரு மாதிரியும், அவங்களுடைய பண தேவைகளுக்காக ஒரு மாதிரியும், இவங்க வந்து ஒரு சுயநல கும்பல்.
இந்த குடும்பமே, இந்த திமுக டிஎன்ஏவே சுயநல கும்பல். இதனால மக்கள் நிறைய உணர்ந்திருக்காங்க. இன்னைக்குமே வந்து அவங்க அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டோம், அந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் டோட்டல் கஜானாவை வலிச்சு நக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா இடத்துலையும் உள்ள பெண்டிங் சின்ன சின்ன அமௌண்ட் இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போயிட்டாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கட்சிக்காரனை காசு கொடுத்து வாங்குற மாதிரி மக்களையும் காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம், ஓட்டு வந்து காசு கொடுத்தா போட்டுருவாங்கன்னு. திமுக 3வது இடத்துக்கு போகுது. இல்லை, இப்போ வர்றதெல்லாமே ஃபர்ஸ்ட் இடம் தானே, 42% கிட்ட. ப்ரொஜெக்ஷன் எப்படி வேணாலும் பண்ணிட்டோம், காசு இருக்கு, என்ன வேணாலும் போவாங்க. அவங்க ஒரு பவர் மங்கர், அவங்க ஒரு மணி மங்கர். இந்த 2 விஷயத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அந்த எல்லைக்கு போகிறது இந்த காலகட்டத்தில் முடியாது. எங்கள் தளபதி சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற தேர்தல் மாதிரி இது ஒரு புரட்சிகரமான தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். தளபதி சிஎம் ஆக போகிறாரு. மக்கள் வெள்ளத்தை பார்த்தீங்களா இல்லையா? தூத்துக்குடியில் அந்த மணலை தாண்டி இருக்குது கடலா இல்லை சிட்டிக்குள்ள கடலாங்கிற மாதிரி இருந்தது. எங்க போற இடம்லாம் பரப்புரை ரத்துல ஆயிட்டு இருக்கு. வேற வழி இல்லை, அவ்வளோ கூட்டம் வருது, பேச முடியாம எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ப்ராக்டிக்கலாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நேற்று போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம். அண்ணா வந்து எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா உடனே பார்க்குறாங்க. ஆனால் ஒரு வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். இந்த தேர்தலுக்கு உண்டான தேதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவே நடக்கலை, இதையே நடக்கலைங்கிறத விட இப்போ இதுவாச்சும் நடக்குது. ஆப்வியஸாக அண்ணன் பின்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்குது, கூடுறாங்க, அவர் மேலே அன்பு வச்சுருக்காங்க. அவர் சொன்னதான் உண்மை. 30 வருஷமாக கட்டினது அந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜயாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அண்ணனை பார்க்க வராங்க, அவங்க தம்பியை பார்க்க வராங்க, அவங்க பிள்ளையை பார்க்க வராங்க. அப்போது அந்த ஆர்ப்பரிப்பு இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால சில சமயத்தில் நாங்களும் ரத்து பண்ணுறோம். சில சமயங்களில் சூழ்ச்சியால் திமுக அவங்களுடைய ஆதரவு அதிகாரிகள் ரத்து பண்ணுறாங்க. அதனால பல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் மேலே பிரச்சாரம் பண்ணாமல் போகிறதுனால அங்கே ஒரு ஓட்டு சதவீதம் வந்து பாதிக்கும். ஒன்றும் கிடையாது. நேற்று வந்து காரைக்குடியில் மக்களே பேட்டி கொடுத்தாங்க. எங்கள் அண்ணனை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், பேசுவாருன்னு நல்லா இருந்தது நாங்கள் நினச்சோம். ஆனால் டைம் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் அண்ணனை பார்த்துட்டேன் போதும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று, செய்திங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பல முறை சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு வீடியோலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பேசுகிறதுலையோ போய் சேர்ந்துருது. நாங்கள் பெரும்பாலும் வந்து எல்லா கூட்டத்துக்கு முன்னாடியும் ஒரு அறிக்கையை விடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைங்க வராதிங்க, பெரியவங்க வராதிங்க, வீட்டில் இருந்தே பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சிட்டியில் பேசுகிறோன்னா அந்த சிட்டியில் உள்ள மக்களுக்காகலாம் நான் நினைக்கல. அண்ணன் எங்கே பேசினாலும் அது உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் போய் சேருது. ஏன்னா இன்றைக்கி ஸ்டாலின் கிளம்பிட்டாரு, ஸ்டாலின் வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். எந்த சேனலில் போடுறோம்? தளபதிக்கு மட்டும்தான் அந்த வரவேற்பு, விஜயண்ணாவுக்கு மட்டும்தான் அந்த வரவேற்பு. எல்லா சேனல்லையும் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் சேனல், வட இந்தியாவில் உள்ள பிஸ்னஸ் சேனல் கூட விஜயண்ணாவோட ரேலியை லைவ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு. அவங்களுக்கு டிஆர்பி கிடைக்குதுன்னு அவங்க பின்னாடி போகிறாங்க. டிஆர்பி எதன் மூலமாக கிடைக்குது? மக்கள் பார்க்குறது மூலமாக தான் கிடைக்குது. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க, கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இரண்டுது அப்படிங்கிற மாதிரி திமுக ஆதரவு அதிகாரிகளும் அவங்க சூழ்ச்சியால் எதையாச்சும் 2 இடத்துக்கு போக விடாமையோ ரத்து பண்ணாலோ எல்லாம் இனிமேல் அவங்கள தடுத்துட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இது கிடையாது. அண்ணன் எங்கேருந்து பேசினாலும் எல்லா ஊருக்குமானது. ஒரு பொதுக்கூட்டம் பேசினா அது 1000 பொதுக்கூட்டம் பேசின மாதிரி, ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணால் 1000 இடத்துல பிரச்சாரம் பண்ண மாதிரி. இதை வந்து அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, வேணாம். ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கனெக்ட் வந்து எமோஷனல் கனெக்ட். அண்ணன் என்ன சொன்னாருன்னு நாங்கள் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு தமிழகத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா தங்கச்சிகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா அக்காக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா அம்மா அப்பாக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா தம்பி தங்கைகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே அண்ணன் என்ன சொல்ல வர்றாரு, அண்ணனுக்கு என்ன நடக்குது, அண்ணனுக்கு என்னெல்லாம் துன்பம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமான ரிசல்ட் உங்களுக்கு எலெக்ஷனில் தெரியும், 23ஆம் தேதி தெரியும். இப்போது அந்த ஜனநாயகன் லீக்குக்கு அந்த விஷயத்தில் பின்னணியில் ஏதாவது அரசியல் காரணம் கண்டிப்பாக இருக்கும்.
அவருக்கு வந்து மன உளைச்சலை கொடுக்கணும். அதுதான் இவங்களுடைய நோக்கமே. இதுல வந்து பிஜேபி திமுக 2 பேருடைய கைகறியும் இருக்கும். அவங்க கணக்குல எழுதிட்டீங்களா? கண்டிப்பா 2 பேரோட கைகறியும் இருக்கும். ஏங்க இவங்க 2 பேரும் ஒண்ணுன்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். திமுக பிஜேபி வேற வேறன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். திமுக பிஜேபி 2மே ஒண்ணுதான். அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் இன்னைக்கு திமுக விட்டு வெளில போச்சவங்க அடுத்த செகண்ட் பிஜேபி கூட போய் ஒட்டிப்பாங்க. இவங்க ஒரு பவர் மங்கர்ஸ். அவங்களுக்கு பவர் இல்லாமையோ பணம் இல்லாமையோ இருக்க முடியாது. இவங்க கட்சிக்காரர்களே இப்போ வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுற ஐடியாவில் இல்லை. நான் டி நகரில் வந்து பரப்புரையில் இருக்கும்போது டோர் டு டோர் போகும்போது எனக்கு அதெல்லாம் உணர முடிஞ்சது. பல சமயங்களில் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நேரடியாகவும் உணர முடிஞ்சது. ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து நாங்கள் திமுக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த அம்மா வெளில வந்து அவர் அப்படி தான் சொல்லுவார், எங்கள் ஓட்டு விசிலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போது திமுக காரங்களே உணர ஆரம்பிச்சிட்டாம. நான் கடைசி வரை நம்ம வந்து வெறும் கட்சி, போஸ்டர் ஓட்டுறது, பேனர் கட்டுறது, கொடி வைக்கிறது, பூத்தில் போய் உட்கார்றது, இவங்களுக்கு ஆள் கூட்டத்துக்காக நம்மளை தலை கணக்குக்கு யூஸ் பண்ணுறது, இதை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் கட்சியில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைகள் ஆரம்பத்திலிருந்து ஆட்கள் தான் அதிலேயே இருப்பாங்க. மாவட்ட செயலாளர்னா அதே குடும்பம் தான் இருக்கும். அவர் முடிஞ்சாச்சுன்னா அவங்க பிள்ளைக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா அவங்க பேரனுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. இவங்க குடும்பம் அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் இப்படித்தானே பயன்படுத்துகிறாங்களே. அவங்க காலகாலமாக திமுக தொண்டர்களாக இருந்த குடும்பங்கள் கடைசி வரை கீழே அவங்களுக்கு ஓட்டு போடுற வேலையை மட்டும் போஸ்டர் ஓட்டுறது, பேனர் கட்டுறது, கொடி கட்டுறது, கூட்டத்துக்கு வர்றதை மட்டும் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது திமுக சரியானது கிடையாது. தளபதி வந்து உண்மையான தளபதிங்கிறது விஜய் தான். அவர் தான் மக்கள் தளபதி. அவருக்காக நம்ம வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக காரங்களே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஒரு பெரிய மேஜிக் பார்க்க போகிறீங்க. பவருக்காக வெறும் எம்எல்ஏ சீட்டுக்காக போய் சேர்ந்த கூட்டம் திமுகவில் இருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் அந்த கட்சியோட தொண்டர்கள் எல்லாம் இந்த திமுக கூட்டணி, அதுவும் ஸ்டாலின் தலைமையான கூட்டணி இருக்கிறதுலே ஒரு மோசமான கூட்டணி. மக்கள் நலனுக்கானது கிடையாது, அது அவருடைய சொந்த நலனுக்கானது, லீடர்ஸ்க்கான பார்ட்டி. வெறும் லீடர்ஸ், மற்ற கட்சியிலையும் உள்ள லீடர்ஸ், எம்எல்ஏ ஆகணுங்கிற லீடர்ஸ், பதவி வேணுங்கிற லீடர்ஸை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக தான் அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கட்சி தொண்டர்களே முடிவுபட்டாங்க. இந்த எலெக்ஷனில் எத்தனை கட்சியோட ஓட்டு காணாமல் போகுதுன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அதுவும் முக்கியமாக திமுக கூட்டணியில் உள்ள எத்தனை கட்சியோட ஓட்டு சதவீதம் குறைய போகுதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்கல்ல. அப்போ மக்கள் உணர்வாங்க. இந்த முறை தளபதி மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் வந்து எந்த ப்ரெடிக்ஷன்லையும் வராது. நீங்கள் இன்னும் வந்து அவங்களுக்கு 5%, எங்களுக்கு 8%, நான் 50,000 கேட்டேன் 1000 பேர்கிட்ட கேட்டேன், அந்த கதையெல்லாம் வேலைக்கே ஆகாது ராஜா. மற்றவன்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து திமுக ஓட்டு போட போகிறேம்மா. ஆனால் அதே தேவைக்காக கேட்டு ஓட்டு போடுறவன்ட்ட போய் கேளுங்க, எங்கள் குடும்பத்தில் 50 ஓட்டு இருக்குது, 50ம் தேவைக்காக தான். சரி, இது எல்லா புது ஆட்கள் வர்றப்ப சொல்லுவாங்க. ஆனால் பூத்தில் போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை, இதெல்லாம் உங்களுடைய பெர்செப்ஷன். நடந்திருக்குல்ல சார், ஆல்ரெடி. நடக்கட்டும், எல்லாம் தளபதியும் ஒன்றும் கிடையாது. அதுதான் நான் சொல்கிறது. நீங்கள் மற்றவங்க போகும்போது இதே ஆர்ப்பரிப்பு இருந்ததா, இதே வரவேற்பு இருந்ததா? ஒன்றும் கிடையாது. கேப்டனுக்கெல்லாம் யார் அவரை நாங்கள் மதிக்கிறோம், அவருடைய அந்த கட்சி தொண்டர்களை மதிக்கிறோம். ஆனால் தளபதிக்கு வந்த கூட்டம் மாதிரிலாம் யாருக்குமே வரல. நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்களை இவர் கூட கம்பேரே பண்ண வேண்டாம். தளபதிக்கு வந்து இவர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. நான் வந்து எனக்கு இருக்கிற அந்த இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க சொத்தை வச்சு சொகுசாக வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்போ ரஜினிகாந்த் அதை தானே பண்ணுறாரு. கோடி கோடியாக சம்பளம் வாங்குறாரு, சொகுசாக வாழ்கிறாரு, எல்லா கட்சியிலையும் நண்பர்களை வச்சுக்கிறாரு, அவங்க சொத்தையும் காப்பாற்றிக்கிறாரு, அவங்க ரிலேஷன்ஷிப்பையும் காப்பாற்றிக்கிறாரு, தேவையானதை அவர் சாதிச்சுக்கிட முடியுது. இதே விஷயத்த விஜய் நான் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை அதை பண்ணலைல்ல. மக்களுக்காக திரும்பி வரார்ல, மக்கள் அதை ரசிக்கிறாங்கல்ல, மக்கள் அதை வரவேற்கிறாங்கல்ல. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அவர் பரப்புரைக்கு போகும்போது பாருங்கள், தெரியும். அதனால் விஜய் அண்ணா ஒரு யூனிக். மற்ற யாரு கூடயும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயாச்சு. அண்ணனா, தம்பியா, மகனா உள்ளே போயாச்சு. ஒரு தாய் மாமனா ஒவ்வொரு குழந்தைகளும் கொண்டாடுறாங்க. குழந்தைங்களுக்கு அரசியல் பேச வச்சது விஜயண்ணா மட்டும்தான். இதுவரை யாராலையும் சாதிக்க முடியாத விஷயம் அது.
எத்தனையோ பேர் எல்லாரும் அரசியலுக்கு வாங்க, எல்லாரும் அரசியலுக்கு வாங்க, படித்தவங்களாம் அரசியல் வரணும், இளைஞர்கள்லாம் அரசியல் வரணும், இன்னைக்கு வரை எத்தனையோ பேர் கூப்பிட்ருக்காங்க. அப்போல்லாம் வராத எல்லாரும், ஈவன் ஒரு பாமர குடும்பம், அடித்தட்டு குடும்பம், மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, ஹை கிளாஸுன்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லா குடும்பங்களும் அரசியல் பேசுகிறாங்க. எல்லா குடும்பத்தோட குழந்தைகளும் அரசியல் பேசுகிறாங்க. என் பையன் 8th படிக்கிறான், அவன் அரசியல் பேசுகிறான். ஒவ்வொரு குழந்தையும், சின்ன குழந்தைங்க, நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு திமுககாரர் துண்டு போட்டார் சின்ன பையனுக்கு, பக்கத்தில் இன்னொரு பையனுக்கு போடும்போதே அவன் சொன்னான் நான் டிவிக்கேனா. அவன் அவ்வளோ தெளிவாக இருக்கான். அதான் அவர் ஆப்போசிட்ல சவால் விடுறால, நான் ஜெயிச்சிட்டா நீ என் துண்டை போடணும், நீ ஜெயிச்சிட்டா நான் உன் துண்டை போடுறேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? அவர் சவால் விடட்டான். அவன் என்ன சொன்னான்? பார்த்துக்கலாம் சொன்னான்ல. அதுதான் மக்கள்கிட்ட போய் விஜய் மாமா அப்படிங்கிற அந்த எமோஷன் கனெக்ட் இருக்குல்ல, அது போய் சேர்ந்துருக்கு. யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுத்த பிறகு அந்த பேரண்ட்ஸ் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என் புள்ள சொல்லிடுச்சுப்பா அப்படின்னு. நீங்கள் ஓட்டு இல்லை, உங்களுக்கு ரசிகர் குஞ்சிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு ஓட்டு இல்லாத ரசிகனும் 10 ஓட்டை கூட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் வந்து ஒரு கிண்டல் பண்ணுறதோ கேலி செய்கிறதோ செஞ்சுக்கிட்டே இருங்க. எங்களுக்கு அதில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 23ஆம் தேதி எலெக்ஷனில் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். 5ஆம் தேதி தளபதி வின் பண்ணுவார், 4ஆம் தேதி வின் பண்ணி 5ஆம் தேதி தளபதி முதலமைச்சர் ஆவார். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்களை பக்கத்தில் வச்சு பேசுறதில்ல, அந்த வேட்பாளர்களை பக்கத்தில் வச்சு பேசினா தான் அந்த தொகுதியில் அந்த வேட்பாளரினுடைய முகம், அவர் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது விஷயம், தேர்தல் அறிக்கையை இன்னமுமே முழுமையாக சொல்லலை, அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாளைக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் சர்ப்ரைஸாக கொடுக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக கொடுப்பாரு. வேட்பாளர்கள் பக்கத்தில் வச்சு பேசுகிற வேட்பாளர் அது அந்த சூழலை பொறுத்து, அந்த க்ரௌடு அந்த சூழலை பொறுத்து. ஏன்னா லேட் ஆகுது, அவர் போகும்போதே ஒவ்வொரு இடமுமே லேட் ஆகுது. அப்போ அந்த டைமிங், அந்த கேப் தானே ஒழிய மற்ற எந்த விதமானதும் கிடையாது. அதையும் மீறி அண்ணன், எங்களை பொறுத்தவரை 234 தொகுதியிலும் எங்கள் அண்ணன் தான் வேட்பாளர். எங்கள் அண்ணனோட ஃபேஸ் தான் சின்னம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ விசில்லாம் ஊர் ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சு. யார் நிப்பாட்டினாலும் ஜெயிப்பாங்க. குவாலிட்டியான பீப்புளை தான் அண்ணன் வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காரு. அதை மறுபடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் முதல் முறையாக ஒரு தேர்தலில் சந்திச்சு 234 வேட்பாளர் போட முடியுமான்னு கேட்டீங்க, போட்டு காட்டினாரு. எல்லாரும் ஃபார்மும் உள்ளே போயிருக்கு எக்ஸப்ட் அந்த ஒன்று. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேள்வியை வச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த நாள் இயற்கையாக அதுக்கு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும்.